Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷோரூம் தான் வந்திருக்கோம். இப்போ புதுசா லான்ச் பண்ண விக்டோரிஸை வந்து ரிவ்யூ பண்றதுக்காக. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிட் சைஸ் எஸ்யூவி. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கார்ஸோட வந்து காம்பீட் பண்ணுது. நமக்கு செல்டாஸ் ஆகட்டும், கிரேட்டா ஆகட்டும், எலிவேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய கார்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா காம்பீட் பண்ணுது. ஸோ இந்த காரில் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ யார் வாங்கலாம், வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரினால நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ZXi சிஎன்ஜி வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு பூட் ஸ்பேஸ் எல்லாம் எவ்வளோ கிடைக்குது, ஸோ ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து முழுமையாக வந்து பாருங்கள். ஸோ என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு குயிக்காக வந்து பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் கார்ஸ் ஒசூர் பேரண்டப்பள்ளியில் ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அப் டு சேலம் வரைக்குமே நிறைய பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பெங்களூர்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாலுமே பெங்களூருக்குமே இவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நமக்கு வந்து மாருதியிலிருந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவர் சைட்லேருந்து தொடர்ந்து வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு மிகப்பெரிய நன்றி வந்து தெரிவிச்சுட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து இந்த காரோட லுக்ஸை பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ லுக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. ஸோ அதுக்கான கேரக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்லேருந்து ஒரு நல்ல போல்டான ஒரு டிசைன். நமக்கு இங்கே டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ரியர்லையுமே அப்படி தான் இருக்குது, அது காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்குது. நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ZXi வேரியண்ட், அது வந்து சிஎன்ஜி. ஸோ இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத அப்படியே கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் லைட் வந்து சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் டேம்பிங்னா பெருசாக எந்த ஸ்பேஸும் கிடையாது. நீட்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. சில வண்டிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டேம்பர் வந்து க்ளீனாக வந்து தெரியும், வந்து கொஞ்சம் வந்து ஆக்வர்டாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கவர் பண்ணி வந்து இந்த ஏர் டேம்பெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாகில் எப்பயுமே ப்ரொஜெக்டர்ஸில் தான் இருக்குது. மேலே வந்து நமக்கு க்ளோ ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டராகவும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்றதுனால நமக்கு 4360 mm ஒரு லாங்கான காராக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்த் வந்து ஒரு 1795 mm. இன்டீரியரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 17 inches வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு அலாய் வீல்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 210 mm வந்து இருக்குது. ஸோ 210ன்றது ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான், தாராளமாக. அதான் எக்ஸாக்ட்லி வந்து அந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்ற ப்ராமிசிங்கை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து மாருதி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ டயர்ஸை பொறுத்து நமக்கு 215க்கு 60 இந்த ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நாலுமே நமக்கு டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அடுத்ததாக நமக்கு ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் டைப் பிரேக் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக இந்த கனெக்டட் லைட்ஸை பார்த்து ரொம்பவே போரிங்கானவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஒரு புது டிசைனாக வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் லைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும், ஒரு நல்ல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காரோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ லைட்டாக ஸ்லாண்ட் பண்ணி ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்ஸுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ராங்ஸும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரியர் ப்ரொஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா இது வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்றதுனால ரியர் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைப்பர் இருக்குது, டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு டாப் மவுண்டட் பிரேக் லைட்ஸுமே வந்து இதில் வந்து வந்துடுது. ஸோ விக்டர்வேஸோட பேட்ஜ் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ ஸ்பேஸ் வந்து வச்சு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்தே இந்த ஸ்பேஸ் வச்சு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுசுகியோட லோகோ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்டார்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ்க்கான லைட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அடிஷ்னல் இது வந்து சென்சார்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பூட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி. ஸோ மாருதியில் வர காரில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பாடி சிஎன்ஜி இந்த காரில் தான் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். நம்மக்கிட்ட இருக்கிறது ZXi வேரியன்ட் தான் அப்படின்றதுனால நம்மளால் ரிமோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ரெக்வஸ்ட் சுவிட்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆகிறது வந்து பார்க்க முடியும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராக்டிகலிட்டி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12 வாட்ஸ் சாக்கெட் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சர் ரிப்பேர் கிட் வந்து வந்துடும். ஸோ இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, இது வந்து சிஎன்ஜி டேங்க், இதை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சர் ரிப்பேர் கிட், அதாவது ஏர் வந்து இது பண்ணுறதுக்கு 2 டூல், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்னி ப்ளஸ் வந்து லிக்யூட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டோயிங் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி இருந்தாலுமே 320 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியும் 10 அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை 3 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சீட்டை வந்து 60-40 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ சீட்டை வந்து என்னால் ஃபோல்ட் பண்ண முடியுது. அதுக்கான பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஈஸியாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த சிஎன்ஜி டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 லிட்டர். ஸோ இதில் வந்து மேக்ஸிமமாக உங்களால் ஒரு 9 kg to 9.5 kg பேஸ்டாக இருந்தால் பம்போட ப்ரெஷர், நீங்கள் எந்த பம்பில் வந்து ஃபில் பண்ணுறீங்க, அங்கே என்ன ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து ஃபில் ஆகும். ஸோ மைலேஜ் தாங்க, நீங்கள் மிட் சைஸ் எஸ்யூவி எடுக்கிறதா இருந்தாலும் மேசிவாக 27 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து ஏஆர்ஏஐ வந்து கிளைம் பண்ணுறாங்க. நிறைய சுசுகி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதை விட அதிகமான மைலேஜ் தான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் பேஸ்டாக நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து உங்களோட மைலேஜ் வந்து டிஃபர் ஆகும். அடுத்ததாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ரிமோட்டை வச்சு ஓப்பன் பண்ணோம். க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்வஸ்ட் பட்டனை வந்து அழுத்தும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹேண்டியான ஃபீச்சர்ஸுமே மாருதி வந்து நிறைய கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக இன்ஜினுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ பானெட் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு சாலிடாக இருக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பானெட் வந்து ஒரு நல்ல வெயிட்டான பானெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இன்ஜினை வந்து பார்ப்போம். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ப்ரீஸாவில் இருக்கிற அதே இன்ஜின் தான். ஸோ நமக்கு 1462 சிசி இன்ஜின். பவர் வந்து பார்த்திங்கன்னா 103.6 6000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 139 Nm 4300 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே ஒரு மெயினான விஷயம் இருக்குங்க. இந்த இன்ஜின் எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்கள். ஸோ இந்த இன்ஜினில் வந்து ஒரு மெக்கானிக் வேலை பார்க்குறதாகட்டும், ஸோ ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு வந்து நம்ம பண்ணணும், இன்ஜினை வந்து இது பண்ணணும், இல்லை பெல்ட் மாற்றணும், ஏதோ ஒரு வேலையை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு ஸ்பேசியஸான இன்ஜினாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து கன்ஜஸ்டடாக இன்ஜின் இருக்க பட்சத்தில் நம்மளால் ஒரு இன்ஜினில் ஏதோ ஒரு ஸ்பேர் மாற்றுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு மெக்கானிக்கோட ப்ராஸ்பெக்டிவ்லையும் இன்ஜின் வந்து ரொம்பவே வந்து வேலை பார்க்குறதுக்கு ஈஸியான வண்டியாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலோட பவர் வந்து பார்த்தோம். ஸோ சிஎன்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா 87.8 PS 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே வந்து டார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 121.5 Nm 4200 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததாக சேஃப்டியை பொறுத்து மறுபடியும் மாருதி வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கார் தான் இதுவும். ABS EBD ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு எல்லா வண்டியிலுமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ADAS லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையஸ்ட் வேரியண்ட்டில் வந்து வருது. அதில் வந்து 10+ அசிஸ்டிவ் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு வந்து இருக்குது. பட் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடையாது. எக்ஸ்டீரியர் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்து இன்டீரியரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டை பொறுத்து வாங்க டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் ORVMஸில் வந்து நமக்கு டர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆட்டோ ஃபோல்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து ரிமோட்டை லாக் பண்ணுறேன். ஆட்டோ ஃபோல்ட் ஐ திங்க் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு இப்போ வந்து தெரிஞ்சிடும் எஸ் ஆட்டோ ஃபோல்ட் ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு இன்டீரியரை பொறுத்து ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ 4 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறதுக்கான ஹோல்டர் ப்ளஸ் வந்து ஒரு மேகசின் ஹோல்டர் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது வந்து ஒரு ஒயிட் ஃபேப்ரிக்கில் வந்து நமக்கு ஹேண்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து பியானோ பிளாக்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு லுக்ஸ் வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயரில் வந்து நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டு. இது வந்து பியானோ பிளாக்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலர் மெட்டீரியல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி வென்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரூயிஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து வந்துடுது. அடுத்ததாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10.1 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட வந்து வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஃபியூச்சரோட வந்து இருக்குது.
ஓகே, தேங்க்யூ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட் பெல்ட்டோட ரிமைண்டர்ஸ் எத்தனை பேர் போட்டிருக்காங்க, பெட்ரோலோட லெவல், சிஎன்ஜியோட லெவல், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விக்டோரிஸை பொறுத்து நமக்கு ஆட்டோ ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஐ திங்க் நமக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான ஆப்ஷனுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பவர் அவுட்லெட், யூஎஸ்பி சார்ஜருக்கான ஆப்ஷன், ஸ்பேஸ்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன வாலெட் ஹோல்டர் வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குங்க, அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக மாருதி கார்ஸில் வர அதே ஒரு க்ளவ் பாக்ஸ் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு வேனிட்டி மிரர்ஸ், டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவருக்கு. அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நார்மல் இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன டிக்கெட் ஹோல்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்விஎம், டே அண்ட் நைட்டுக்கான ஓஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நமக்கு பேக் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்டு வந்து இது பண்ணிக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டை பொறுத்து வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது, மூவபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரியர் சீட்டுக்கு வந்து வருவோம். நமக்கு ரியரில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கான மிரர் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ஒயிட் மெட்டீரியலில் வந்த இது வந்து ஹேண்டில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் மெட்டீரியலில் வந்து டோரை வந்து இது பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகசின் ஹோல்டர், அதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து இருக்குது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்க முடியும். 2 லிட்டர் வந்து டவுட்டு தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட்டுங்க. சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாம் நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ், நல்ல ஹெட் ரூம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரெஸ்ட் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராப் ஹேண்டலுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்ஸ் வந்து இருக்குது. 2 சைட்லேயுமே ஆப்போசிட் சைடில் வந்து லைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு. அடுத்ததாக நமக்கு ரியர் ஏசியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 டைப் சிக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் 2 டைப் சிக்கான சார்ஜர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு டிக்கெட் ஹோல்டர், வாலெட் ஹோல்டர் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ டனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பாஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஒரு பம்ப் மாதிரி தான் இருக்குது, ஃப்ளாட் எல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தாராளமாக வந்து 3 பேர் வந்து ட்ராவல் பண்ண முடியும், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. நல்ல ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏன் சைஸில் இருக்க அடல்ட் அப்படின்னா கண்டிப்பாக 3 பேர் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ZXi சிஎன்ஜி வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14,72,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வண்டியை வந்து வாங்குவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஆர்த்தர் பிரவீன். தேங்க்யூ.